கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட ஆரம்பித்தது. தேவன்தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். சில காரியங்களை மோசேக்கும் ஆரோனுக்கும் சொல்கிறார். உன் கையில் இருக்கிற காரியத்தினாலே உன்னுடைய வல்லமையை காட்டு, நீ அது என்ன நடக்கும்னு பாருங்கள். அந்த கோலை கீழே போடுகிறார்கள். கோலை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறுகிறது. எகிப்தினுடைய மந்திரவாதிகள் எல்லாரும் வந்து அவர்கள் என்ன செய்தாலும் கூட அந்த கோல் திரும்ப அது அப்படியாக அந்த கோலாக மாறவில்லை, பாம்பு வந்துக்கிட்டே இருந்தது. இதை பார்க்கின்ற பொழுதில் கர்த்தர் மகா வல்லமை இருந்தார். ஆனால் எவ்வளவு காரியங்களை அவர் அனுமதித்தாரோ அவ்வளவு காரியங்களுக்கும் இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தது. கர்த்தர் கிட்டத்தட்ட பார்த்தாக்கா ஒரு 10 வாதையை அனுப்பித்தார் பார்க்குறோம். அந்த எல்லாவற்றையும் நம்ம யாத்திராம் புத்தகத்தில் பார்க்குறோம். 5, 6, 7, 8 அதிகாரங்களில் அதில் பல வாதைகள் வந்தது. தண்ணீர், மீன்கள் செத்தது, தவளைகள் வந்தது, இருட்டு வந்தது, வெட்டுக்கிளி வந்தது, வண்டு வந்தது, அதுக்கப்புறம் காரிருள் வந்தது என்று பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 9 வாதைகள் வந்தது. அந்த 9 வாதைகள் வந்தாலும் கூட இந்த எகிப்தினுடைய பார்வோன் அவன் ஒன்றை குறித்து கவலைப்படவில்லை. கடைசியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் அவர் தம்முடைய காரியத்தில் 9வது காரியத்தில் அவர் செய்தது. இந்த எகிப்தில் உள்ளதான பார்வோனுடைய குடும்பத்திலிருந்து தொடங்கி கடைசி ஆள் வரைக்கும் உள்ளதான தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கப் போகிறேன் என்று திட்டமிட்டார். அது ஒரு மகா பயங்கரமான காரியம். ஆனாலும் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பார்க்கின்ற வேளையில் மோசேயை குறித்து அவனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி என்ன பண்ண வேண்டும் என்கிறதான காரியங்களை திட்டமாய் அவனுக்கு ஆலோசனை சொன்னார். அந்த வாதை தான் எல்லா வாதையிலும் ஒரு பயங்கரமான ஒரு வாதையாக இருந்தது. அந்த வாதையை வந்தாலும் கூட அந்த வாதை என்பதை பின்பு பார்ப்போம். இந்த வேளையில் இந்த 9 வாதையையும் சகித்த அந்த எகிப்து மக்கள், ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதனால அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படவில்லை. அதிகமாய் கவலை கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனோ மகா பராக்கிரம் உள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்கிறபடி அந்த நேரத்தில் மகா பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுதான் அந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணுகிறதானது. அந்த நேரத்தில் அதை குறித்து ஆலோசனை சொல்கிறார். எப்படி எகிப்து மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் ஒரு ஆலோசனைக்கு சொல்கிறார். அதை நாளை தினத்தில் பார்ப்போம். இந்த நாளில் இந்த பயங்கரங்கள் மத்தியில் அந்த இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எகிப்தருக்கு அநேக கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் பாதிக்கப்படாமல் காத்துக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட தேவனுடைய பட்சத்தில் இருந்தால், தேவனுடைய கரத்தில் இருந்தால் நமக்கும் எந்த வாதையும் அணுகாது. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை வரும். எகிப்து மக்களுக்கு அந்த வாதை வந்தது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கோ அந்த வாதை ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆகவே நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் தயவுள்ள தேவன். தம்முடைய மக்களுக்காக நம்முடைய ஜனங்களை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு இருப்பதனாலே அவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த நாளில் கூட அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய இஸ்ரவேல் மக்களை நீர் பாதுகாத்து வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வாதைகள் 1000 வந்தாலும் கூட அது எகிப்து மக்களை தான் பாதித்தது ஒழிய இஸ்ரவேல் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. ஐயா ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் சகல ஆபத்துகள், அநேக விக்கினங்கள், வாதைகளிலிருந்து உங்களை காப்பாராக. ஆமேன், ஆமேன்.